எதே லைஃப் ஓடுது இல்லை, எக்ஸஸான லைஃப் இருக்கணும். வாழ்க்கையில் தேவன் யார் என்பதை காமிக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் விரும்புறாருங்க. ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்சு உங்களை பார்த்து மக்கள் வாவ்னு சொல்லணும். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்படி ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கெராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாய ஆபிரகாமுக்கிட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். உடன்படிக்கை அடிப்படையில் பேசுகிறார். 12ஆம் வசனம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததனால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடினால் பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு கீழே வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ராஜாவே பொறாமப்படுறான். ராஜான்னா 4 ஏர் மாடும் 10 ஆடு மாடும் வச்சிருக்கவன் இல்லை. ராஜான்னா ஆடம்பரத்தில் வாழ்றவன் தான் ராஜா. ஏராளமான ஆடு மாடுகள், ஏராளமான குதிரைகள், சேரட்டு வச்சிருக்கிறவன். ஈசாக்கு அந்த ஏரியாவில் வருகிற வரை ராஜா தான் பெரியாள், அபிமெலேக்கு தான் பெரியாள். அவருடைய ஆடு மாடுகள், அவருடைய சேரட்டு அதான் பெருசு. ஈசாக்கு வர்றாரு, விதைக்கிறாரு, கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். 100 மடங்கு பெருகினதுக்கப்புறம் அவர் டம்மி ஆயிட்டார். ராஜா அவங்கள பார்த்து பொறாமப்படக்கூடியதில் இருக்கீங்களா? நான் சொல்ல ராஜா பக்கத்து வீட்டுக்காரங்க கிடையாது, ராஜா டாப்ல இருங்க. சிஎம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குற ஈஸியாக இருக்கும் தெரியுமா? சிஎம்முக்கு தான் நீங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஏன்னா உங்கள் லைஃப் அவங்க லைஃப்பை காட்டில் மேலே இருக்கு. நான் சொன்னது புரியுதுங்களா? அடுத்தவன் நம்ம பார்த்து பொறாம கூடுறதுல இருக்கணும். நான் சொல்றது பெரிய ஆட்கள் பொறாமப்படணும். உங்களை பார்த்து ஒன்றுமே இல்லாத பொறாமப்படல, ராஜா பொறாமப்பட்டான் இருக்கு. இன்னும் வசனம் வாசிப்போம். எரேமியா திருப்புவோம். எரேமியா 33. நிறைய மக்களுடைய மனதில் இருக்கிற இடம் தெரியாமல் வாழ்ந்துட்டு போயிடணும். இருக்கிற இடம் தெரியணும், பக்கத்து வீட்டுக்காரன் தெரியணும், தெருவுக்கு தெரியணும், எல்லாத்துக்கும் தெரியணும். வம்பு தும்புக்கு போகக்கூடாது, கட்டாயம் போகக்கூடாது. ஆனால் நீங்கள் இருக்கிறது தெரியணும். எரேமியா 33:6. இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இது இந்த வசனம் இன்னைக்கு நமக்குரியதா? இதோ அப்படின்னா என்ன அர்த்தம்? உற்றுப்பார். இதோன்னா பிகோல், உற்றுப்பார். நான் உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும். நான் சொல்கிற ஒரே ஒரு வசனம் இது ஒன்று தாங்க அடிக்கடி சொல்லுவேன். பவர்ஃபுல் வசனம் அது. குறிப்பாக எரேமியா 31, 32, 33 எல்லாம் புதிய ஏற்பட்ட வசனங்கள், புதிய உடன்படிக்கை பற்றி பேசுகிற வசனங்கள். இது இந்த வசனம் இன்னைக்கு நமக்கு உரியதா? நமக்கு உரியதா இல்லையா? நமக்கு உரியது. நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து அவர்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவருடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து அவர்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவருடைய எல்லா அக்கிரமத்தையும் மன்னிப்பேன். இது இன்னைக்கு நமக்கு உரியதா? 6ஆம் வசனம் நம்முடையதா? 7, 8 நம்முடையதா? அப்போ 9 நம்முடையதானே? நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியும் புகழ்ச்சியும் மகிமை இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மைகள் நிமித்தம் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்றார். நான் உங்களுக்கு செய்கிற நன்மைகள் ஆசீர்வாதங்களை பார்த்து மேல சொல்றாரு, நான் அவர்களுக்கு செய்யும் நன்மைகள் எல்லாம் கேட்க போற பூமியின் எல்லா ஜாதிகளும் எல்லா தேச மக்களும் நான் செய்கிற நன்மையை பார்த்து பயந்து நடுங்குவான் இருக்கு. கர்த்தர் விரும்புகிறாருங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்தி நம்ம வாழ்கிற வாழ்க்கையை 4 பேர் பார்த்து
சூப்பர்ல அப்படி சொல்லணும். எப்படி வாழ்றான்டா அவன், ஒன்றும் இல்லாம தான்டா வந்தான், அவன் கொஞ்சம் தான் பணம் வச்சிருந்தான், நேர்மையாக தான் வியாபாரம் பண்ணா, இப்படி போயிட்டா, பரவாயில்லடா அவங்க சாமியோட நல்லா வச்சிருக்கிறாரா அப்படி சொல்ல வேணாமா? சொல்லணும். சொல்லி உங்கள் வாழ்க்கையிலுக்கு தேவனை உங்க மகிமைப்படுத்தணும். சைக்கிளில் வந்திருக்கலாம், அதில் வந்தால் கூட கொஞ்ச நாள் நான் பெரிய காரில் வருவேன். காரில் வந்து இறங்கினா கூட எனக்கு அகந்த கிடையாது. ஏன் அந்த கிடையாது? இந்த வெற்றியை கொடுத்து கத்தர் போகிறவள்ள ஒரு கடவுளை அறியாத மனுஷன் நான் நின்று அவருக்காக 1 மணி நேரம் ஒதுக்கி சுவிசேஷம் சொல்லுவேன் நான். அதாங்க வாழ்க்கை. நீங்கள் சொன்னவன் கேட்குற மாதிரி உங்கள் லைஃப் இருக்கணும். பிரசங்க சொல்லுது, ஒரு ஏழையுடைய ஞானத்தை எல்லாரும் அசட்டை பண்ணிடார்கள் இருக்கு. கத்தரை நம்பிருங்க, நிறைவாக இருங்க, எக்ஸஸாக இருங்க. நல்ல வீடு, நல்ல வாழ்க்கை, நல்ல பிள்ளைகள் ஸ்கூலில் படிக்குது, நல்ல வாகனம். நீங்கள் சொல்கிறத உலகம் உத்து கவனிக்கும். நல்லா கவனிங்க. உலகம் தோத்தவனுடைய பேச்சை கேட்காது, உலகம் ஜெயிச்சவங்களுக்கு பின்னாடி தான் போகும். எதே லைஃப் ஓடுதில்லை, எக்ஸஸான லைஃப் இருக்கணும். ஒரு வாழ்க்கையில் தேவன் யார் என்பதை காமிக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர் விரும்புகிறாருங்க, ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்சு உங்களை பார்த்து மக்கள் வான்னு சொல்லணும்.